வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஷிம்லா மிர்ச், அதாவது குடமிளகா 3 கலரில் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் பன்னீர் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. எல்லாத்தையும் கட் பண்ணி தயாராக வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் இந்த 3ஐயுமே ஒன்றா சேர்த்துடுறோம். நம்ம வெங்காயம், காய், பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் விடுறோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி இது அத்தனையும் சேர்த்து ஒரு நல்ல கிளறி ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சிடுறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் சீரகம் போடுறோம், ஒரு மிளகா வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். அதில் இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் போட்டு அதை நம்ம போடுறோம். இந்த காய்கறி எல்லாமே சேர்ந்ததை போட்டு இதை தண்ணீர்லாம் விட தேவையில்லை, மூடி வச்சு சிம்மில் வச்சாக்க இது க்ரன்ச்சியாக நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 வாசி வெந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படியே எடுத்து அதை சிஸ்லர் மாதிரி சுட சுட பரிமாறினாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா போடுவோம். அப்புறம் அதை நீங்கள் முதல்ல போட்டு கூட நீங்கள் அதை சிஸ்லராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 3/4 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன்னா அதில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் நம்ம குறைச்சி தீயில் வச்சு விட்டோம்னாக்கா இது அதுலேயே நல்ல ஒரு 3 to 4 மினிட்ஸில் இப்படி அழகாக சேர்ந்து வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள்.